Hello guys, welcome to another video. Welcome to Cockpit Chronicles. இன்னைக்கு நம்ம fly பண்ண போகிறது Airbus A320 Chhatrapati Shivaji 200. Airport. Addis Information Alpha. Air Timer India 2370 livery Zulu. Wind 320 at 4. Air India Visibility நம்ம 1. call sign Temperature வந்து 26. Air India Dew point 24. QNH 1006. visible இருக்கணும். Remarks. No pattern work. மேல இந்த File flight aircraft plan prior to மாத்தி contacting ATC. Use of departure and arrival procedures recommended. Landing runway 27. Expect ILS approach. Departing runway 27. Advise on initial contact. You have Information Alpha. So ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கிளம்பிடலாம். Etihad 441, taxi to runway 27, contact tower when ready. Taxiing to runway 27, Etihad 441. Chhatrapati Shivaji ground, Air India 330, ready for pushback with Information Alpha. ஸோ Air India 330, pushback approved, expect runway 27. புஷ்பேக் அப்ரூவ் ஆயிடுச்சு Pushback நமக்கு. approved, So, Air இப்போ India நம்ம 330. கிளம்பலாம். Chhatrapati Shivaji ground, United 1876, ready to taxi to runway 27 with Information Alpha. ஸோ இதுதான் காக்பிட் வியூ. ஸோ United 1876, runway 27, taxi via hotel, Mike 7, November 1, contact tower when ready. ஸோ இந்த மாதிரி ஏர்க்ராஃப்டை பின்னாடி லீவர் Taxiing to பண்ணுறது, runway 27 அதாவது via hotel, Mike டெர்மினல்லேருந்து 7, பின்னாடி November 1, இருக்கிறதுக்கு பேர் தான் United புஷ்பேக் அப்படின்னு 1876. சொல்லுவாங்க. ஸோ புஷ்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏடிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம புஷ்பேக் பண்ண போகிறோம், நம்மளோட கால் சைன்னா நம்ம ஏர்க்ராஃப்டோட பேருன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஏர்க்ராஃப்டோட பேர் ஏர் இண்டியா 330. புஷ்பேக் ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு, அப்ரூவல் வந்துருச்சு. ஸோ புஷ்பேக் பண்ணி கரெக்டாக டாக்ஸி வேலை நிறுத்திட்டோம். ஸோ இங்கேருந்து நம்மளோட அசைன்டு ரன்வேக்கு டாக்ஸி பண்ணிவிட்டு போவோம். Chhatrapati Shivaji ground, Air India 330, ready to taxi to runway 27 with Information Alpha. Air India 330, taxi to runway 27, contact tower when ready. Taxiing to runway 27, Air India 330. ஓகே, நமக்கு டாக்ஸி கிளியரன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வி ஆர் ரெடி டு டாக்ஸி நவ். ஸ்ட்ரைட்டாக டாக்ஸி பண்ணி நம்மளோட அசைன்டு ரன்வேக்கு இப்போ நம்ம போகிறோம். அதாவது ரன்வே 27. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏர்க்ராஃப்ட் சைடில் டேக் ஆஃப் ஆகுது. சூப்பர். எத்திஹாட் கிளம்புது. பியூட்டிஃபுல். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டாக்ஸி பண்ண. ஸோ இன்றைக்கி வந்து எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா, மும்பைலேருந்து கிளம்புறோம். மும்பைலேருந்து நம்ம சென்னை போக போகிறோம். மும்பை சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் டெர்மினல்லேருந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போக போகிறோம். Air India 330, cross runway 32. ஸோ அங்கே கொஞ்சம் க்ரௌட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் Crossing runway 32, Air India 330. ஏர்போர்ட்டில். ஸோ கரெக்டாக இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது நம்ம பக்கத்துலேயே. அங்கே 2 ஏர்க்ராஃப்ட் வந்து க்யூவில் வெயிட் பண்ணிட்டுருக்குது. இதுதான் மும்பை ஏர்போர்ட்டோட வியூ, டாப் வியூ அப்படின்னு சொல்லலாம், ஏர்போர்ட் மேப். ஸோ அங்கே ஒரு ஃப்ளைட் இப்போ கரெக்டாக இங்கே ரன்வே 27 ஒரு ஃப்ளைட் கிளம்பிருப்பாங்க. ஒரு ஃப்ளைட் ஏர்பவுன் ஆனதும் அடுத்த ஃப்ளைட்டுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிரும். அதாவது ஏர்பவுன் ஆகி டேக் ஆஃப் ஆகி ஒரு 2 மினிட்ஸில் அடுத்த ஃப்ளைட்டை கிளியரன்ஸ் கிடச்சிரும். ஸோ பின்னாடி இன்னொரு ஏர்க்ராஃப்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளும் போய் அந்த லைனில் க்யூவில் வெயிட் பண்ணி
அடுத்து டேக் ஆஃப் பண்ணுவோம். அதுக்குள்ளே ரெண்டும் டிபார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் நம்ம போகிறதுக்குள்ளே. ஸோ இப்போது வந்து நம்ம ரன்வே இன்டர்செக்ஷன் இருக்குது, 2 ரன்வே வந்து மீட் ஆக போகுது. ஸோ அப்படி 2 ரன்வே மீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அப்பையும் நம்ம ரன்வே கிராசிங்க்கு பெர்மிஷன் வாங்கணும். நமக்கு ஆல்ரெடி பெர்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வரி பண்ணிக்காமல் டேரெக்டாக க்ராஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹெட் டைம் இருக்குது. யுனைடெட் வந்து லைனப்பில் நிற்கிது. யுனைடெட் வந்து அமெரிக்கன் ஏர்லைன் கம்பெனி இது, அமெரிக்கா பேஸ்டு ஏர்லைன்ஸு. நம்ம ஏர் இண்டியா இந்தியாவோடது, அந்த மாதிரி யுனைடெட் வந்து அமெரிக்காவோடது. அண்டு ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து போயிங் 777 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டோம், நம்ம ரன்வே கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். இப்போ கிரவுண்ட் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும், டவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டவர் ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் பண்ணி டவர் ஃப்ரீக்வன்சி கிட்ட பெர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டேக் ஆஃப்க்கு Air India 330, you were already instructed to change frequency. Air India 330, wind 190 at 13, runway 27, cleared for takeoff. ஸோ நமக்கு டேக் ஆஃப் Cleared for கிடச்சிருச்சு. takeoff, runway 27, Air India 330. அக்னாலேஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட டேக் ஆஃபை கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸ்லோவாக ரன்வேல லைன் அப் பண்ணி த்ராட்டில் புஷ் பண்ணி டேக் ஆஃப் பண்ணி கிளம்பலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ லைன் அப் பண்ணியாச்சு. சென்டர் லைனில் லைன் அப் பண்ணியாச்சு. ரன்வே 27. ஸோ 27லேருந்து டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஒன்ஸ் ஃப்ளைட் பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணதுக்கப்புறம் டேக் ஆஃப் த்ரஸ்ட் செட் பண்ணி ஃப்ளை பண்ணலாம். ரன்வேல ஸ்மூத்தாக போகுது. லகா பியூட்டிஃபுல் டேக் ஆஃப் ஆனதும் லேண்டிங் கியர்ஸ் ரிட்ராக்ட் ஆகிடும். ரிட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு ஆங்கிள் சைடு வியூ. ஸோ இப்போ பின்னாடி தெரியுது பாருங்களா ஒரு டவர், அதுதான் ஏடிசி டவர். இந்த டவர்லேருந்து தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கிரவுண்டில் டாக்ஸி பண்ணுறதுக்கு, ஃப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டவர்லேருந்து தான் வரும். பியூட்டிஃபுல் மும்பை ஏர்போர்ட். அந்த 27லேருந்து டேக் ஆஃப் செய்து விட்டோம். ஸோ வி ஆர் ஆன் ஆர் வே டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ மும்பையும் சீ ஷோரில் தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல மும்பை ஏர்போர்ட். Air India 330, contact Mumbai radar on 125.35.
கடல் கடல் டேக் ஆஃப் ஆனவுடனே கடலுக்கு மேலே பறக்க Contacting Mumbai radar on 125.35. Air India 330. டேக் ஆஃப் ஆனால் ஒரு ஸ்பெஷாலிட்டி. Mumbai radar, Air India 330. With you at 2400. ஒரு curve. Air India 330, radar contact. Air India 330 is 4 nautical miles west of Juhu at 3,600 feet, requesting radar vectors to Chennai International. So enjoy the view, மக்களே. Air India 330, requested airport is outside of coverage area. Proceed on course. Roger, Air India 330. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்டு மேலே தான் பறக்க போகிறோம். இன்றைக்கி ட்ரிப்பில் எந்த சி ரூட்டுமே கிடையாது. ஸோ மும்பையிலேருந்து உடனே இப்போது பார்டர் சி பார்டர்லேருந்து லேண்டுக்குள்ளே என்டர் ஆயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம் பண்ணி நம்மளோட க்ரூசிங் ஆல்டிடியூடுக்கு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் மூணு ஃபேஸ் ஒரு ஏர்க்ராஃப்டில், லைக் கிளைம், க்ரூஸ், டிசன்ட். ஸோ கிளைம்பிங் ஃபேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இப்போ கிளைம் பண்ணி க்ரூசிங், அதாவது பறக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக போகிறேன். மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்டாக தான் போகும். பட் அன்லெஸ் ஏதாவது ஒரு வெதர்னால் இல்லை ஏதாவது டீவியேஷனால் ஒரு 1000-2000 ஃபீட்ஸ் மேலே கீழே மேபி சேஞ்ச் இருக்கும். பட் ஆனால் ஹை ஆல்டிடியூட்ஸில் தான் ஏர்க்ராஃப்ட்ஸ் எப்பவுமே பறக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ளைட்ஸ். இதுதான் மும்பை ஏர்போர்ட். நம்ம ஒயிட் கலரில் இருக்கிறது தான் நம்மளோட ஏர்க்ராஃப்ட். இந்தியன் மேப். நம்ம போகிறது VOMM. அதுதான் ஏர்போர்ட் கோட் ஃபார் சென்னையோட ஏர்போர்ட் கோட் VOMM. ஸோ மும்பை, அதே மாதிரி மும்பையோடது VABB. ஸோ அங்கேருந்து நம்ம சென்னை போக போகிறோம். உங்களுக்கு மேப்பெல்லாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரே ஃப்ளோவில் போகிறது தான், எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போயிடலாம். இப்போ கரெக்டாக ஆந்திர பிரதேஷ் மேலே பறந்துட்டுருக்கோம் at 39,000 feet. ஸோ காய்ஸ், இப்போது நம்ம கிட்டத்தட்ட டிசெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிசெண்ட் இனிஷியேட் ஆகிடுச்சு. ஏர்போர்ட் கிட்டே வந்தாச்சு. சென்னை ஏர்போர்ட் கிட்டே வந்தாச்சு. உங்களுக்கு கடல் தெரியுது பார்த்தீங்களா? சென்னை பக்கத்தில் இருக்கிற கடல், பே ஆஃப் பெங்கால் தெரியுது. ஸோ நம்ம எப்பயும் போய் லைக் பார்த்து எப்படி இருக்கும்னா, போய் கடலில் போய் ஒரு கர்வ் பண்ணி தான் நம்ம ரன்வேயில் போய் லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இன்றைக்கோட ஃப்ளைட் பிளான். ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு இங்கேருந்து கிளியராக பார்க்கலாம். 25,000 ஃபீட்ஸ்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதா? இதான் ஃப்ளைட் டிஸ்பிளே, ப்ரைமரி ஃப்ளைட் டிஸ்பிளே. சைடில் வியூ. நல்லா டிசெண்ட் ஆகிட்டோம். ஸோ கிட்ட வந்துட்டோம், சீ ஷோர் கிட்ட வந்துட்டோம். ஸோ அட் லாஸ்ட் 15,000 ஃபீட்ஸ் அபவ் த கிரவுண்ட் லெவலில் இருக்கும். இன்னுமே டிசெண்ட் ஆகும். ஸோ இந்த காக்பிட்லேருந்து நம்மளோட சென்னை ஏர்போர்ட்டோட வியூ. அழகாக 2 ரன்வே, ஒன்று ப்ரைமரி ரன்வே, இன்னொன்று செகண்டரி ரன்வே தெரியுது பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக. இதில் நம்ம ரன்வே இந்த லெஃப்ட் சைடு ரன்வே, அதாவது ரன்வே 25ல் தான் லேண்ட் பண்ணுவோம். இப்படி போய் கர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் லேண்ட் பண்ணுவோம்.
கர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட்டை ஒரு திருப்பி கடலுக்கு நேராக விட்டு அங்கே போய் இன்னொரு யூட்டர்ன் அடித்து கரெக்டாக அப்ரோச் பண்ணுவோம். ரன்வே 25 ஃபண்டாஸ்டிக் வியூவில் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஷார்ப் கர்வ். டுவெல் தௌசண்ட் ஃபீட்ஸ் அபவ் த கிரவுண்ட் லெவல் வந்துட்டோம். ஸோ கரெக்டாக கடல் கரையை தாண்டி கடலுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். லேண்ட் பார்டரை க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் ஒரு நல்ல ஒரு ஷார்ப் கர்வ் எடுத்து ரன்வேயோட ஹெட்டிங்கில் அலைன் பண்ணுவோம். ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணிக்கிட்டே இந்த ப்ராசஸ் எல்லாம் சைமல்டேனியஸாக நடக்கும். வெர்டிக்கல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் ஸ்பீட் அப்படின்னா வெர்டிக்கலாக நம்ம ஏர்க்ராஃப்ட் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு, அதாவது மேலேயோ ஆல்ஸ் கீழே. பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணுதுன்னு அர்த்தம், நெகட்டிவில் இருந்துச்சுன்னா டிசெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2500 ஃபீட்ஸ் பெர் மினிட் அப்படின்னா 1 மினிட்டுக்கு 2500 ஃபீட் கிளைம்ப் ஆகுது அப்படின்னா, இதே நெகட்டிவ் 2500னா 2500 ஃபீட் கீழே ஒரு நிமிஷத்துக்கு டிசெண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஏர் இண்டியா லீவரி சூப்பராக இருக்குது. கடல் மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். Chennai International Traffic. Air India 330 is on right base, runway 25. ஸோ இப்போது வந்து நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ஆக்டிவ் ஏடிசி கிடையாதனால நம்மளே வந்து யூனிகாமில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல அது பேரில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. டவுன் வின், அப் வின், டவுன் வின், கிராஸ் வின். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரன்வே ஹெட்டிங்கில் அலைன் ஆயாச்சு. லேண்டிங் கியர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நல்ல வியூ ரன்வே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. நம்மளோட ஏர் ஸ்பீடு வந்து 140 knots கரெக்டான ஏர் ஸ்பீட். 2440 feet. ரன்வே லைட்ஸ், லேண்டிங் லைட்ஸ் எல்லாம் ஆனில் இருக்குது. பியூட்டிஃபுல். ஸோ அப்ரோச் ஆகிட்டுருக்கு ரன்வே ஹெட்டிங்கில். பிரெத் டேக்கிங் வியூவில் பை த வே எத்தனை பேர் ஏர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ஃப்ளைட் மெக்கானிசம்ஸ், காக்பிட், ப்ரைமரி ஃப்ளைட் டிஸ்பிளே அதுவும் தெரிகிறது. நம்ம லேண்ட் பண்ண போகிற Chennai International Traffic. Air India 330 is on final, runway 25. ஸோ கடைசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு நம்ம வரோம் அப்படின்னு. இனி அரைவல் தான். Few seconds away from landing.
ஃபென்டாஸ்டிக். A320. நம்ம நிறைய ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணுவோம் ஃப்யூச்சரில். நிறைய மாடல் ஏர்க்ராஃப்ட்ஸ், நிறைய லீவரிஸ். Beautiful flare. Yeah, smooth touchdown. Yeah, சூப்பராக லேண்ட் பண்ணியாச்சு. நாட் பேட். டெப்ளாய் ஆகியாச்சு. ஸ்பாய்லர்ஸ் நாங்கள் கரெக்டாக பண்ணது. ஸ்பாய்லர்ஸ் நிறைய பிரேக்கிங் சிஸ்டம். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் சிஸ்டம். சைடில் ஒரு தூக்கிட்டு இருக்க விங்ஸில் அதுதான் வந்து ஸ்பாய்லர்ஸ். ரிவர்ஸ் இது என்ன பண்ணுன்னா இன்ஜின் ரிவர்ஸில் சுற்றி ஏர்க்ராஃப்டை ஸ்லோ பண்ணும். 3வது நம்ம வண்டி காரில் போகிற மாதிரி மெக்கானிக்கல் பிரேக்கிங், நம்மளோட வீலில் பிரேக்ஸ் அப்ளை பண்ணும். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு ஏர்க்ராஃப்டுக்கு ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்போது ஸ்பீட் லோ ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஆஸ் யூஷுவல் டாக்ஸிங் டு பார்க்கிங். காக்பிட் வியூ. ஏர்போர்ட்டோட மேப்பை குயிக்காக பார்த்துடலாம். இங்கே தான் நம்ம டாக்ஸி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டாக்ஸிங் டு பார்க்கிங். இந்த சென்னை ஏர்போர்ட்டோட வியூ. நம்ம லேண்ட் பண்ணது தான் ரன்வே 25 தான் நம்ம வந்து லேண்ட் பண்ணோம். ஸோ சென்னையில் பெருசாக டிராஃபிக் இல்லை, மும்பையில் பார்த்த மாதிரி. சிமுலேட்டரில் ஒரிஜினலாக நிறையா இருக்கும். slow overtaxing, and then போய் ஏர்க்ராஃப்டை அழகாக பார்க் பண்ணுறோம். பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணியாச்சு. ஹலோ, தட்ஸ் இட். நம்மளோட ஸ்டேர்ஸ், இன்ஜின்ஸ் அண்ட் கார்கோ அன்போர்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன் திஸ் வீடியோ. Support the channel. Don't forget to like, share and subscribe. Thank you. Bye bye.